ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா குழுக்கு ரொட்டி தான் செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு பவுல் எடுத்திருக்கேன். ஒரு கப் ராகி மாவு எடுத்து பவுலில் சேர்த்துங்க. ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு, அரை ஸ்பூன் நெய் விட்டு நல்லா கிளறி விட்டுங்க. இப்போது சுடுதண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கணும். பச்சை தண்ணி ஊற்றக்கூடாது, சுடு தண்ணி தான் ஊற்றணும். பாருங்கள், சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போது கொஞ்சமாக மாவு எடுத்து ரவுண்ட் ஷேப் மாதிரி பால் ஷேப்பில் உருட்டி எடுத்துக்குங்க. ஒரு கப்பு மாவுக்கு இவ்வளோ பால்ஸ் வந்திருக்கு எனக்கு. இப்போது ஒரு இட்லி பாத்திரம் வச்சுட்டு அதில் ஒரு 4 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி கொதித்த உடனே இட்லி தட்டு வச்சு இந்த பால்ஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா சேர்த்துக்குங்க. பாருங்கள், எல்லாம் சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துங்க. பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா வெந்து வந்துருச்சு. எவ்வளோ அழகாக ஷைனிங்காக இருக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் ஒரு தட்டில் மாற்றிக்கிட்டேன். பாருங்கள், சாஃப்டாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். இப்போது ஒரு பாத்திரத்தில் அரை கப் வெல்லம் எடுத்திருக்கேன். 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிட்டு வெல்லம் நல்லா கரைஞ்சி கொதித்து வரும்போது 2 ஏலக்காய், இந்த பால்ஸ் வேக வச்சுருக்கோம்ல அதையும் இந்த பாகில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா கொதிக்குது. இப்போது ஒரு அரை ஸ்பூன் நெய் சேர்த்துங்க. தேங்காய் பால் ஊற்றினா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் அரை கிளாஸ் தேங்காய் பால் சேர்த்துக்கிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் திக்காக வரும்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா திக்காயிருச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். பாருங்கள், சுட சுட ராகி குழுக்கு ரொட்டி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. உங்ககிட்ட இருக்கிற நட்ஸ் சேர்த்துங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.